ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Veniprabhakar's கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காயில் எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்ச்சத்து மிகுந்த ஒரு காய்கறி வகை தான். லைக் வெள்ளரிக்காய் மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். நம்ம வெயில் காலத்தில் இது யூஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மோர் குழம்பாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மலையாளத்தில் இதை கும்பளங்காய்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இது 1/2 kg வெயிட் இருக்குது. நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஓணம் டைமில் ஆஃபரில் இருந்தப்போ தான் வாங்கினேன். இங்கே ஓணத்துக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. வாழை இலையிலேருந்து எல்லாமே ஆஃபரில் இட்டிருந்தாங்க. ஸோ நான் ஓணத்துக்காக பண்ண ஒரு ரெசிபி தான் இது. இதில் இன்றைக்கி 1/2 அளவுக்கு எடுத்து தான் நான் இன்றைக்கி இந்த மோர் குழம்பு செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காய் வாங்கும்போது பெருசாக வாங்காமல் இப்படி பிஞ்சு காய் பார்த்து வாங்கினோம்னா இது தோல் சீவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முத்தின காயை விடவும். நீங்கள் வாங்கும்போது பெருசாக வாங்காமல் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண காயை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு மண் சட்டியில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய் கூட நம்ம 3 பச்சை மிளகு இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி வச்சு இதை வேக வைக்க வேணாம். ஒரு அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுருவோம். பாருங்கள், நான் இப்போ அடுப்பில் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வேகிற டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன தேங்காவோட 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 சின்ன வெங்காயம், கூடவே 2 பல்லு பூண்டு. பெரிய பல்லாக இருந்தால் 2 பல்லு, சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றவாறு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 கருவேப்பிலை இலை, இவ்வளோ தான் இது கூட அரைச்சி சேர்க்க போகிறேன். இது கூடவே நீங்கள் ஜீரகம் சேர்க்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்க்கலாம். ரொம்ப ஜீரகம் போடக்கூடாது. ஜீரகம் போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் அந்த குழம்புல தனியாக தெரியும். ஸோ அது அளவாட்டு ஜீரகம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான மோர் ரெடி பண்ணுறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் கெட்டி தயிர் எடுக்கிறேன். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு லம்ப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஊர்லன்னா தயிர் நமக்கு வீட்டிலையே ரெடி பண்ணுற தயிர் கிடைக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தால் போதும். இப்படி மிக்சியில் கூட போட்டு அடிக்கணும்னு இல்லை. நல்ல நமக்கு ஊரில் நல்ல புளிச்ச தயிர் கிடைக்கும். இந்த தயிர் இங்கே கிடைக்கிறது ரொம்ப புளிப்பு அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு அளவுக்கு இதாக இருக்கும். இப்போ நான் தயிரை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம காயெல்லாம் எப்படி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல காய் வெந்திருக்கு. தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்குது. தண்ணி போதும், இவ்வளோ தண்ணி போதும், ரொம்ப தண்ணி வேணாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாம் குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். நீங்கள் காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிங்கன்னா 2வது போடும்போது செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துருங்க. இப்போ நான் இது குழம்புக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு சால்ட்டு போதும். இப்போ இதே காயில் நீங்கள் பச்சடி ட்ரை பண்ணிங்கன்னா தண்ணி கம்மியாக வச்சு வேக வைக்கணும். தண்ணி நான் இது வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி காட்டினேன்ல, அவ்வளவுக்கு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அதில் வற்றி இருக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் மஞ்சள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் தயிர், நீங்கள் கெட்டி தயிர் அப்படியே பீட் பண்ணி இதில் சேர்த்துடணும். அவ்வளோதான், அது பச்சடி. இதே மாதிரி இந்த காய்க்கு பதில் வெள்ளரிக்காயில் கூட வெள்ளரிக்காய் இதே மாதிரி வேக வச்சு பச்சடி நீங்கள் பண்ணலாம். அதுலேயும் மஞ்சள் போடக்கூடாது. தண்ணி கம்மியாக இருக்கணும். கெட்டி தயிர் ஆட் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான் காய் வேக வச்சு பண்ணுறது. இவ்வளவு ஈஸியாக நம்ம இந்த மோர் குழம்பு பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான்.
இப்போ கடைசியாக நம்ம ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கிற குழம்புக்கு கொஞ்சம் சூடெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தயிரை சேர்த்து கலக்கிட்டா போதும். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு குழம்பு பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு இப்போ ரெடி ஆகிருக்கு. இந்த தயிரை இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த குழம்பை சூடு பண்ணக்கூடாது. அப்படி சூடு பண்ணிட்டோம்னா இது தயிரெல்லாம் தெரிஞ்சிரும், குழம்பு ஒரு மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு, காஞ்ச வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதை தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த மோர் குழம்பு ரெசிபி ஓணம் டைமில் அவங்க ஓண சாப்பாடு செய்வாங்கள்ல, ஓண சத்யா, அதில் ஒன் ஆஃப் த டிஷ் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வேணிபிரபாகர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.